அந்த விசுவாசம் உங்களை உயிர்ப்பிக்கும், அந்த விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்கும், அந்த விசுவாசம் உங்களை உயர்த்தும். அந்த விசுவாசத்தினால நீங்கள் ஆசீர்வாதங்களை வருவீர்கள். அந்த விசுவாசம் இருக்கக்கூடாதுன்றதான் சில பேருடைய வாழ்க்கையில் அந்த பாத்திரத்தை விசுவாசம் என்ன செய்திருவான், எடுத்துட்டு போயிடுவான். விலங்கு விசுவாசம் இல்லாட்டிக்கு ஜெபம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அந்த ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்கா குறைவா இருக்கும். நீங்கள் விசுவாசத்தை உருவாக்குங்க, விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்க, விசுவாசத்துல பெருகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம். 1 நாளாம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. 1 நாளாம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுக்கள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். ரைட். இரண்டாவது இங்கே சொல்லப்படுகிற அந்த பணிமுட்டு, அந்த பாத்திரம் என்னவென்று சொன்னால் ஆராதனையின் பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இரண்டாவது என்ன பாத்திரம்? ஆராதனையின் பாத்திரம். முதலாவது என்ன பாத்திரம்? விசுவாச பாத்திரம். இரண்டாவது ஆராதனையின் பாத்திரம். இன்றைக்கு ஆராதனை மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக சபைகளிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆராதனை மிகவும் முக்கியம். ஆனால் இந்த ஆராதனையின் பாத்திரம் அநேகரிடத்தில் இல்லாதபடியினாலே, ஆராதனையின் ஆவி பறிபோனபடியினாலே இன்றைக்கு அநேக மக்களுக்கு ஆராதனைக்கு வருவது இல்ல ஆராதனையில வந்து பங்கு பெற்றுவது அவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு பிரச்சனையான விடயமா இருக்கென்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்களுக்குள்ள இருந்த ஆராதனையின் பாத்திரம் என்ன செய்துச்சு? சொல்லுங்க. ஆராதனையின் பாத்திரம் பறிபோனபடியினால்தான் இன்றைக்கு மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்ல வருவதற்கு பயங்கரமான அந்த சாட்டு போக்குகளை தாங்களே என்ன செய்கிறார்கள் சொல்றாங்க. நாங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வெள்ளிக்கிழமை வந்தோம்னா எங்களுக்கு தானா வெறும் குத்து அந்த சாடு ஒரு இதோண்டு இருக்குது. வெள்ளி ஞாயிறு சனியில் போறாங்க ஒரு குழுகில ஒரு இதோண்டு பேர். அதே மாதிரி சனத்துக்கு 6 நாளும் பயங்கர இதா இருக்கும், விருப்பமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சில மக்கள் ஆராதனைக்கு வருவதற்கென்றே சில சாட்டுக்களை என்ன செய்கிறது, தேடி பிடிச்சு கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே அந்த ஆராதனையின் பாத்திரம் என்ன இல்ல, அவன் களவாடி போயிட்டான். அதனால அவர்களுக்கு ஆராதனைக்கு வருவது அவ்வளவு பெரிய விருப்பமான விடயமாக இருக்காது. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையில 9 மணிக்கு பாஸ்டர் போன் பண்ணி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சர்ச் இருக்கு, ஆராதனை ஞாபகப்படுத்திக்கணும். உனக்குள்ள ஆராதனையின் அந்த பாத்திரம் இருந்தால் நீ முதலாவது வேலையாக ஆராதனையை கடந்து வருவாய். ஆராதனைக்கு வருவாய். இன்றைக்கு சில வேளையில சில பேர் ஆராதனைக்கு வந்து சபையில ஆராதனையில வந்த பிறகு ஆராதனை நேரத்தில் என்ன நடக்கிறது? தூங்குறோம். அங்கேயும் இங்கேயும் என்ன செய்வார்கள்? எழுப்பி திருவார்கள். ஆராதனை செய்ய மாட்டார்கள். ஆராதனையை அலட்சியம் செய்வார்கள், ஆராதனையை நிராகரித்து நடப்பார்கள். என்னென்னவெல்லாம் ஆராதனையில செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அதற்கு காரணம் அந்த ஆராதனையின் பாத்திரம் அவர்களை விட்டு போனபடியினாலே அந்த தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற அந்த மனப்பூர்வமான விருப்பம் அவர்களுக்குள்ள வராது. அதனால சில மக்களை கஷ்டப்படுத்தி ஆராதனைக்குள்ள வழிநடத்த வேண்டி இருக்கிறது. சில பேருக்கு ஆராதனை என்று சொன்னாலே அந்த நேரம் தான் பலதரப்பட்ட காரியங்களை அந்த நேரங்களில் என்ன செய்வார்கள். இந்த கொஞ்சம் சனம் கிரௌட்ல சேர்ச்சில் அதை நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது. கொஞ்சம் பேருக்கு எழுப்பி போனா கட்டாயம் உங்களுக்குல ஒரு ஆள் போறார், ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு ஆள் இருக்கு. நிறைய சனங்கள் இருக்கிற சேர்ச்சுகள்ல ஆராதனை டைமை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அதிகமான மக்கள் உள்ள 500 பேருக்குள்ள மக்கள் கூட்டத்தை உள்ள சபைகள்ல நீங்க போனீங்கன்னா ஆராதனை டைம் வந்து அநேக மக்கள் அவர்கள் சும்மா வருவார்கள், ஆனால் அந்த ஆராதனைக்குள்ள ஈடுபட மாட்டார்கள். ஆராதனை உண்மையாக செய்ய வேண்டும், தேவனுக்கு ஆராதனைக்குரிய மகிமையை கொடுக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த ஆராதனையின் பாத்திரம் பறிபோனபடியினாலே இன்றைக்கு அநேக சபைகள் ஆராதிக்கிற சபையாக இல்லை. ஏனென்றால் ஆராதனையின் ஆவி அவனை விட்டு அவன் பறிச்சோட்டு போயிட்டான். ஆராதனையின் அந்த பாத்திரம் போயிட்டா சபைகள் ஆராதிக்காது, ஆராதனை செய்வது கஷ்டம். அதனால ஆராதனை செய்யாவிட்டால் தானியேல் புத்தகத்தில் சொல்றார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எவர்களை ஆண்டவர் தப்புவிப்பார்? ஆராதிக்கிறவர்களை. ஆராதனை மிக முக்கியம். பரலோகத்துல தொடங்கி பரலோகத்துல முடிகிற ஒரே ஒரு விடயம் என்னது? ஆராதனை.
முதல் ஆண்டவர் வேதத்துல ஒரு தூதனையே ஆராதனை கண்டு செய்தார். போஸ்டே கொடுத்தாரப்ப ஆராதனையின் வீரன். பைபிள்ல தமிழ் பைபிள்ல அவன் பேர் கிடையாது. ஏன் தமிழ்ல எழுதியே தெரியாது. அவன் இங்கிலீஷ்ல அவன் பேர் சொன்ன வடிவா இருக்கு ஜோதிடம். அதனால அவனுக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் வைத்தான். ஆராதனை தலைவன். அவனுக்கு வேலை ஆராதனை செய்வது. ஆனால் முதல் அந்த ஆராதனையின் தூதனே அந்த ஆராதனையில் இருந்து என்ன செய்துட்டான்? தள்ளப்பட்டான், தவறி விட்டான். அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய அந்த நாமம் அப்படியே ஆராதனையாக வளர்த்து கொண்டு வந்தது. பல இடங்கள் நீங்க ஆராதனை செய்வது ஒரு கடினமான பகுதியாக பல மக்களுக்கு இருக்கிறது. ஆராதனைக்கு வருவதற்கு ஆராதனையின் அந்த பாத்திரம் இல்லாதபடியினால மக்கள் இன்னைக்கு ஆராதனைக்கு அந்த ஆர்வமாய் மாறது குறைஞ்சு போயிட்டு. இன்னைக்கு உலகத்துல பிசாசு எல்லா நிகழ்வுகளையும் எந்த நாளுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க சொல்லு. இன்னைக்கு நிகழ்வுகள் அனைத்தையுமே கூடுதலா எந்த நாளுக்கு வந்துச்சு? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வந்து. இன்னைக்கு சாகரவன் வெள்ளி சனி எல்லாம் விடுப்பான், சாக மாட்டான். நீ ஜெபிச்சுப்ப, சாக மாட்டான். ஏன்னா அந்த குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை செத்தா 2 குடும்பம் கட்டாயம் என்ன செய்யாது? கேட்ட ஏன் சிஸ்டர் வரையில சித்தப்பா செத்து போயிட்டேன், சித்தப்பா சாக எடுக்கணும் எனக்கு சாக சொந்த சித்தாலும் பரவாயில்ல. அது இழுக்க வைக்கிறது கன்னடத்துல பார்த்துக்கணும். ஆனா உண்மையா